SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. திமுக ஆட்சிக்கு இன்னும் 10 அமாவாசை தான் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு அமைச்சர் ஏவாவேலு பதில் அளித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவாவேலு தமிழ்நாட்டிற்கு புதிய ஜோசியர் கிடைத்தது தனக்கு ஆச்சரியமாக உள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமி எப்போது ஜோசியரா மாறினார் என்பது தெரியவில்லை எனவும் அமைச்சர் ஏவாவேலு விமர்சித்தார். எப்ப இவ்வளவு பெரிய ஜோசியரா மாறினார்னு எனக்கு தெரியல. ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஜனநாயக நாட்டில் மக்கள் யார் ஆதரிக்கிறார்களோ அவர் தான் ஆட்சிக்கு வருவார்கள். 2026 அந்த மாதிரி தேர்தல் கமிஷனே பார்த்தீங்கன்னா மார்ச் வாக்கில் தான் எப்பவுமே தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. ஏன்னா இப்போ மக்கள் 5 ஆண்டுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். மே மாதம் வரைக்கும் ஆட்சி நடத்துவதற்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஓராண்டுக்கு மேலே நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். அவர் ஜோசியத்தில் முதல்ல தப்பு 10 மாதம்னு சொன்னதே முதல்ல தப்பு. 10 மாதம் சொன்ன எலெக்ஷன் வர மாதிரி சொல்றாரு, அதுவே தப்பு, முதல் தப்பு. ஆனால் இப்படி ஒரு ஜோசியர் தமிழ்நாட்டுக்கு புதிதாக கிடைத்திருப்பா என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாகுது.